பிளேஸ்மெண்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல வந்து ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு கம்பெனிஸ் எல்லாமே. அண்ட் சில காலேஜஸ்ல இனிமேல் தான் வந்து வரப்போகுது. அண்ட் இன்ஃபேக்ட் இதுதான் வந்து பீக் டைம் ஃபார் யூ டு கெட் பிளேஸ்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் மீ நாண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்குது இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் அப்படின்னா, இல்லை ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து என்னெல்லாம் ரவுண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து வைக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இருக்கு. டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் வந்து 2 டெக்னிக்கல் ரவுண்ட்ல இருந்து 3 டெக்னிக்கல் ரவுண்ட் வரைக்கும் வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலி வந்து உங்களோட மேனேஜர் ரவுண்ட் இருக்கு. இது இல்லாம வந்து சில கம்பெனிஸ் வந்து குரூப் டிஸ்கஷன் ரவுண்டும் வைப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். சில கம்பெனிஸ் வைப்பாங்க, சில கம்பெனிஸ் வைக்க மாட்டாங்க. பட் ஓவரால் இதுதான் வந்து உங்களோட ரவுண்ட்ஸா இருக்க போகுது. ஆப்டிடியூட் ரவுண்ட், டெக்னிக்கல் ரவுண்ட் அண்ட் மேனேஜர் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட்ஸ்ல வந்து மேஜரா வந்து மோஸ்ட் ஆஃப் த 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்க போது உங்களுக்கு. ஒன்று வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து ஒரு 3.2 lakhsல இருந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 4.5 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாட் மோர் தென் தட். வெரி ரேர்லி சம் கம்பெனிஸ் வந்து ஒரு 5 lakhs இல்லை ஒரு 8 lakhs இல்லை ஒரு 10 lakhsலாம் வந்து பே பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ரேரான கம்பெனிஸ் தான் வந்து பே பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல வந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகிறதுக்கும். அண்ட் அந்த டிஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட விட சர்வீஸ் பேஸ்ட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன், சர்வீஸ் பேஸ்ட்ல உங்களுக்கு வந்து மெயினா வந்து அவங்க கன்சிடர் பண்றது உங்களோட ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ், அதுக்கப்புறமா உங்களோட டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்ல வந்து பேசிக் ப்ரோக்ராமிங்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறது டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி வந்து உங்களோட கம்யூனிகேஷன். இது மூணுமே நீங்க வந்து டிக் போட்டீங்க அப்படின்னா யூ வில் பி very easily able to get placed in a service based company. But product based company வரப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக்கலி உங்களோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து ஆப்டிடியூட் மூலமா எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் கோடிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் கோடிங்கில் இருக்கீங்களோ அவ்வளோ ஈஸி ஃபார் யூ டு கெட் பிளேஸ்ட் இன் ப்ராடக்ட் பேஸ்ட். அண்ட் ஃபைனலி வந்து ஆப்வியஸ்லி உங்களோட பிஹேவியரல் ரவுண்ட்ஸும் இருக்கும். பட் இங்கே வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ஸில் வந்து கோடிங்க்கு ரொம்ப 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 ஹை ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் தான் வந்து இனிஷியல் ரவுண்டாக இருக்க போகுது. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ஜூன் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்பெனிஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு ஆப்டிடியூடாக இருக்க போகுது. ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ லேட்டர் உங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ ஆப்டிடியூட் வந்து உங்களோட லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கம்பெனிஸ் வர போகிறதுக்கு ஒரு 10 daysக்கு முன்னாடி நீங்கள் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணால் வந்து போதும். ஆப்டிடியூட் 10 daysல ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். அது எப்படின்னா நான் சொல்கிறேன். பட் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அப்போ திஸ் இஸ் த ரைட் டைம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய டீப் ஃபேக் வீடியோஸ் பற்றி பார்த்தோம். பேசிக்கலி மீடியாவில் வந்து ஒரு டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னா அது இந்த டீப் ஃபேக் தான். பட் அதை பற்றி வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து இன்டெப்த் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த பிளாகை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இது வந்து ஓடன் ஸ்கூலோட ஒரு பிளாக். அண்ட் ஓடன் ஸ்கூல் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வை சோ ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் தேவ் இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் இன்ஸ்ட்ரக்டர் லெட் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்க கோர்ஸில் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை வந்து யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் அவங்களோட கெரியர் கவுன்சிலர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. And if you are ready to go ahead, you can pay the fees and go ahead with the course. ஸ்க்ரீனில் தெரியதான் கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் 100 seatsக்கு மட்டும் 10,000 rupees early bird ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டூ செக் இட் அவுட். அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் வந்து 29th June அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, ஆப்டிடியூட்க்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் வந்து கேட்பாங்க உங்களுக்கு கம்பெனிஸ் ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸில். இந்த டாபிக்ஸ் படித்தா மட்டும் போதும். சரி நாண்டி, இந்த டாபிக்ஸ் எப்படி படிக்கிறது, இதில் என்னெல்லாம் கொஷின்ஸ் வரும், எல்லாத்தையுமே படிக்கணும், எப்படி படிக்கிறது ஒரு க்ளூவும் இல்லை அப்படின்னா, நான் நிறைய வாட்டி வந்து சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வந்து நார்மலாக கோடிங் ப்ராப்ளம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் இதில் சில டாபிக்ஸ் இருக்குது. அது ஒரு டாப்பிக்லையுமே வந்து ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸை படித்தா போதும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆப்டிடியூடும். இப்போ ஒரு டாப்பிக்குமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இல்லை வந்து லெட்ஸ் சே நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து உங்களுக்கு சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் அந்த சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி அந்த பேஸ் ஃபார்முலா வந்து சேமாக தான் இருக்கும். பட் அதுக்கு அந்த ட்வீக்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ட்வீக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்வீக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். அது கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஆப்டிடியூட் ரவுண்டு கிளியர் பண்ண முடியும். சரி, இந்த பேட்டர்ன்ஸ் எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னா, கெரியர் ரைட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அண்ட் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே
அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த சைட் மட்டும் தான் நான் பார்த்த வரைக்குமே டீட்டெயில்டாக பேட்டர்ன்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்க ஒரு சைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் கவர் பண்ணால் போதும். அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 டாபிக்ஸ் கிட்ட இருக்கும், 16 to 18 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 18 டாபிக்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 4 பேட்டர்ன்ஸ் இருக்கும் எல்லா டாப்பிக்லையுமே. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டாபிக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு 9 டேஸ்லேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட முடியும். ஸோ அதனால் ஆப்டிடியூட் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி ஈஸி ஒன் டு கிராக். பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு சில ஸ்பீட் மேத் ட்ரிக் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 மினிட்ஸ் வந்து இருக்கும், இல்லை வந்து மேபி ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது ஆப்டிடியூட் ரவுண்ட் அப்படின்னா அந்த 45 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி 45 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் லைக் 1 மினிட்ல ஒரு ப்ராப்ளம் அட்லீஸ்ட் சால்வ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களால் கேல்குலேஷன்ஸ் போட முடிஞ்சால் தான் உங்களால் அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஸ்பீட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் மேட்ரிக்ஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே, ரொம்ப ஆப்டிடியூட் பற்றி பேசிட்டோம். இப்போ லெட்ஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி கோடிங் ரவுண்ட். ஸோ கோடிங் ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் ஒரு 200 to 250 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் மோஸ்ட்லி வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து ஈஸி டு மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதாவது மோஸ்ட்லி ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான பாப்புலரான மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களால் ஈஸி டு மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு கவலையே பட தேவையில்ல. இது கோடிங் ரவுண்டு நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மீடியம் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் லைக் மீடியமில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும், ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மோஸ்ட்லி பாப்புலர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ வந்து உங்களால் ஈஸியாக வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 250 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 200 to 250 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸை ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் மேபி சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை வந்து சால்வ் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு 300+ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, 350 ப்ராப்ளம்ஸ் 400 ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சால்வ் பண்ண முடியும். பட் இங்கே நான் சொல்கிற இந்த நம்பர்ஸ் வந்து ஐ அஸ்யூம் தட் நீங்கள் வந்து மீடியம் அண்ட் ஹார்ட் நான் சொன்ன அந்த கேட்டகரிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. லெட்ஸ் கெட் இன் டு த ஆக்சுவல் பிளான். ஸோ நான் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 45 டேஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா லைக் நான் 45 டேஸில் வந்து கம்பெனிஸ்க்கு பிளான் பண்ணி ரெடி ஆகணும் அப்படின்னா நான் இந்த பிளான் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த பிளான் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 5 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். 5 ப்ராப்ளம்லேருந்து 7 ப்ராப்ளம்ஸ் அது வந்து சால்வ் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் டார்கெட். உங்களுக்கு என்ன ஒரு காலேஜில் என்ன வேலை இருந்தாலும் நான் காலேஜ் படிக்கிறப்போ பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் நைட்டே வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் மறுநாள் சால்வ் பண்ண போகிறேன்ற ப்ராப்ளம்ஸை நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணதுக்கப்புறமா வந்து மறுநாள் நான் நார்மலாக பஸ்ஸில் போகிறப்போவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன் இந்த ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் காலேஜில் இருக்க போதெல்லாம் அதுதான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஈஸியான ஒரு டாஸ்க்காக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ லெட்ஸ் கம் இன் டு த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸோ நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு போகிறப்போ வந்து நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணிக்கோங்க அண்ட் பேசிக் ரிகர்ஷனை வந்து கவர் பண்ணிக்கோங்க. இதை கவர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கோர் சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோர் சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை படிக்கலாம் நீங்கள் சர்வீஸ் பேஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பட் நீங்கள் கண்டிப்பாக நான் ப்ராடக்ட் பேஸ் தான் வந்து பிளான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து யூ ஹாவ் டு கெட் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் வித் அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். பட் அதுக்கும் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா வந்து இதுதான் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட கோடிங் ஷீட் வந்து இருக்குது. கியூரியஸ் ஃப்ரீக்ஸோட கோடிங் ஷீட் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கியூரியஸ் ஃப்ரீக்ஸோட கோடிங் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. இந்த டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இதை நீங்கள் சர்வீஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி ப்ராடக்ட் பேஸ்டாக இருந்தாலுமே சரி இந்த டாபிக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்க. இந்த டாபிக்ஸை கவர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோர் சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா டெக்னிக்கல் ரவுண்டுன்னு நான் சொன்னதில் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ரவுண்டு வந்து ஒரு 2 டெக்னிக்கல் ரவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக கோடிங் இருக்க போகுது. பட் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரவுண்டில் உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது ஊப்ஸ், டிபிஎம்எஸ், ஓஎஸ் அண்ட் ஒர்க்ஸ்.
அண்ட் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து பேசிக்காக வந்து இந்த இன்டர்வியூ பிட்டில் இருக்கிற கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தாலே வந்து போதும். அது இல்லாமல் வந்து நான் சில ரிசோர்ஸஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை நம்மளோட இந்த ஷீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷீட்டில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணணுமோ எல்லா கொஷின்ஸுமே வந்து கவர் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்டில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாத அளவு வந்து இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பீங்க. இது கவர் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக்காக தான் ஆகும். பிகாஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கம் பேக் டு கோடிங். ஸோ பேசிக்கலி இங்கே வந்து திருப்பி நீங்கள் வந்து நான் ஏன் வந்து நடுவில் இந்த கோர் சப்ஜெக்ட்ஸை கொண்டு வரேன் அப்படின்னா, சில கம்பெனி சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு சில கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கப்போ வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் மொத்த இன்டர்வியூஸும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்லேருந்து நான் வெறும் கோடிங் தான் படிச்சிருக்கேன், நான் கோடிங் நல்லா பண்ணிவிடுவேன் நான், அண்ட் லாஸ்ட்லி அவங்க இன்டர்வியூ ரவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அது எதுவுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் இந்த இன்டர்வியூ. ஸோ அதனால தான் வந்து ஓவரால் இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு தென் வில் கம் பேக் டு த அட்வான்ஸ் டாபிக்ஸ். ஸோ அட்வான்ஸ் டாபிக்ஸ் வந்து இதெல்லாம் தான் வந்து இந்த அட்வான்ஸ் டாபிக்ஸ், அதாவது ரிகர்ஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிற அட்வான்ஸ் டாபிக்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே கூட வந்து நம்மளோட கோடிங் ஷீட்டில் இருக்குது, என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் கவர் பண்ணணும், அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் பர் டே நீங்கள் 5 to 7 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 75 டேஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு 375லேருந்து ஒரு 400+ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மேத் வச்சு தான் நம்ம வந்து நீங்கள் ஒரு 75 டேஸ்லேயே ரெடி ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெஸ்யூமே வந்து தேவைப்படுமா ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே வந்து ரெஸ்யூமே வந்து தேவைப்படும். இன்ஃபேக்ட் நிறைய காலேஜஸில் வந்து அவங்களோட அஃபிஷியல் போர்ட்டல்லேயே வந்து உங்களோட ரெஸ்யூமே வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால ரெஸ்யூமே வந்து ஆல்ரெடி ரெடியாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். நான் ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லிட்டு டெம்ப்ளேட் 1 பேஜ் ரெஸ்யூமே தான் வந்து இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஓவர்லீஃப் அப்படிங்கிற ஒரு சைட்டில் இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வெறும் கோடிங் மட்டும்தான் கேட்பாங்களா, எனக்கு வந்து வேற என்னதான் நான் என்னெல்லாம் கோர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் நான் வந்து கோடிங் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாலிட் ரோல் வந்து ப்ளே பண்ணோம். நிறைய கம்பெனிஸ் வந்து இன்ஃபேக்ட் நிறைய வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்லேயே வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் எ ரெக்கமெண்டபிள் ஷார்ட்கட். பட் நீங்கள் சப்போஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராஜெக்ட்ஸ் இன் யோர் ரெஸ்யூமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ட்ரை டு ஃபைண்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பண்ண ப்ராஜெக்ட், சப்போஸ் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த டீமில் போய் நீங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு அதில் வந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்டும் உங்களோட ரெஸ்யூமேல வந்து போட்டுக்க முடியும். ஸோ ட்ரை டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போய் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இந்த கோடிங்கில் அப்புறமா கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு. ஸோ அதனால் வந்து ட்ரை டு கெட் சம்மன் ஹூ ஆல்ரெடி ஹேஸ் அ ப்ராஜெக்ட், இல்லை வந்து அதில் வந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் முடிச்சுட்டு ட்ரை டு கெட் இட் இன் டு யுவர் ரெஸ்யூமே. இது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள். This is not going to teach you development, but it's just a shortcut. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன் கேம்பஸ் எல்லாம் ஓகே, நான் வந்து திங்ஸ் ஆர் நாட் கோயிங் இன் த ரைட் வே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ ட்ரை டு ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ஆஃப் கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக், நான் இப்போ லாஸ்ட் பேட்சில் 2024 பேட்சில் நான் பேசுகிறேன் நிறைய பேர்கிட்ட பார்த்த பிரச்சனை என்னன்னா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஆன் கேம்பஸில் எப்படியாவது பிளேஸ் ஆகிடுவோம் அப்படின்னு. லாஸ்ட்டில் வந்து எல்லாமே ஆன் கேம்பஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போனதுக்கப்புறமா வந்து இப்போ போய் நான் ஆஃப் கேம்பஸ் தேடணும் அப்படின்னா அப்போ ஆஃப் கேம்பஸில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ ரைட் நவ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப் கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து லுக் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ட்ரை டு கான்டாக்ட் யுவர் சீனியர்ஸ். லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ் முடிச்சு ஆல்ரெடி பிளேஸ் ஆன சீனியர்ஸ் கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஓப்பனிங்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் ரவுண்ட் வந்து நிறைய பேர் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிற ஒரு ரவுண்ட். பட் பிஹேவியரல் ரவுண்ட் ஒரு ஹியூஜ் ரோல் வந்து ப்ளே பண்ணோம் உங்களோட லாஸ்ட் மினிட்ஸ் உங்களை செலக்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து சில ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லைக் நம்மளோட சீட் ஷீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஒரு பிஹேவியரல் ரவுண்டுக்கான ஒரு லீட் கோட் ஆர்டிக்கல் வந்து இருக்குது. இதுதான் வந்து நான் வந்து என்னோட இன்டர்வியூக்கு வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிஹேவியரல் ரவுண்டுக்கு ஒரு சீட் கோட் மாதிரி வச்சுட்டு இருந்து லைக் ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல் இதுதான். ஸோ இந்த ஆர்டிக்கலை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட பிஹேவியரல் ரவுண்ட்ஸ்க்கு. அண்ட் பேசிக்லி வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த ஸ்டார் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க பிஹேவியரல் ரவுண்டை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு. அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த சேம் நம்மளோட சீட் ஷீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட பிஹேவியரல் ரவுண்ட்ஸ்க்கு. அண்ட் ஜிடிக்கு வந்து ட்ரை டு ஜஸ்ட் டாக் மோர் கான்ஃபிடென்ட்லி. அண்ட் ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம பேசுறது தப்பாக இருக்குமோ அப்படின்ற ஒரு அந்த ஹெசிடேஷன்லேயே வந்து எதுவுமே வந்து பேசாமல் இருப்பாங்க. அண்ட் தட் மேக்ஸ் யூ லூஸ் இன் த ரவுண்ட். ஸோ அதுக்கு பதிலாக வந்து ட்ரை டு ஸ்பீக் அவுட் எவ்ரி திங் தட் கம்ஸ் இன் யுவர் பிரெயின் இஃப் இட் மேக்ஸ் லாஜிக்கல் சென்ஸ் டு யூ. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் லாஸ்ட் டைம் பேட்சோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இட் வாஸ் நாட் ஆஸ் குட் அஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ வந்து இப்போ லே ஆஃப்ஸ் எதுவுமே வந்து நடக்கிறது இல்லை. பட் அட் த சேம் டைம் வந்து சிச்சுவேஷன் இஸ் நாட் லைக் சூப்பர் ப்ராஸ்பரஸ். லைக் நிறைய வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. திங்ஸ் ஆர் லைக் லிட்டில் ஸ்டாக்னன்ட். பட் பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்க தான் வந்து தெரியும் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னவா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. பட் டோன்ட் வரி டூ மச் அபவுட் ஆல் த எக்ஸ்டர்னல் திங்ஸ். பிகாஸ் இது எல்லாமே வந்து நம்மளால் கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாலுமே அதை கண்டிப்பாக நீங்கள் கிராப் பண்ணுற அளவுக்கு வந்து குவாலிஃபைடாக வந்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிட முடியும். அண்ட் நான் ஒரு சின்ன அட்வைஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய வாட்டி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை விட பெட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் லைக் இப்போது இதை விட பெட்டர் பேக்கேஜ்க்கு வந்து போகலாம். ஸோ அதனால் வந்து லெட்ஸ் நாட் டூ திஸ் வெல். பிகாஸ் நிறைய காலேஜஸில் வந்து இந்த டயர் கொடுப்பாங்க. அதாவது வந்து ட்ரீம் கம்பெனி, சூப்பர் ட்ரீம் கம்பெனிஸ், அந்த மாதிரி ஒரு லெவலிங் இருக்கும். ஸோ அந்த இப்போ லைக் 5 to 10 lakhs அப்படின்னா, அந்த 5 to 10 lakhs இருக்க கம்பெனிஸில் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் சப்போஸ் 5 lakhsல பிளேஸ் ஆகிடுறீங்க அப்படின்னாலுமே உங்களால் ஒரு 7 lakhs இல்லை ஒரு 8 lakhs கம்பெனிஸ் வந்ததுன்னா அட்டென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வந்திருக்கும். ஸோ இந்த க்ரைட்டீரியானால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே இட்ஸ் ஃபைன், நம்ம வந்து ஒரு 8 lakhs வரப்போயோ 10 lakhs வரப்போயோ பிளேஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்க சப்போஸ் ஒரு 5 lakhs கம்பெனி வருது அப்படின்னா அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். பிகாஸ் நாங்கள் வந்து சிந்து கிட்ட இல்லை வந்து எனக்கு பர்சனலாக வந்து தெரிஞ்சு சில பேர் பண்ண ஒரு மிஸ்டேக் இது. அல்டிமேட்லி வந்து நம்ம சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விட்டுட்டு அண்ட் ஃபைனலி வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவோம். ஏன்னா வந்து கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து வரல அப்படின்னா அப்போ வந்து it becomes very difficult. So don't worry. ஒரு ஃப்ரெஷராக இருக்கப்போ வந்து இவ்வளோ பேக்கேஜ் வேணும் அவ்வளோ பேக்கேஜ் வேணும் அப்படின்னு டோன்ட் லுக் பேக்கேஜ் அஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். ரேதர் வந்து உங்களுக்கு அங்கே ப்ராப்பரான ஒரு க்ரோத் இருக்குமா, உங்களுக்கு பேசிக்லி வந்து உங்களால் வந்து அங்கே நிறைய வந்து லேர்ன் பண்ண முடியுமா, அதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். And then eventually you can switch, you can like earn very good packages as you go on. And try to keep looking for opportunities. So ஒரு ஆஃபர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஆஃபர் கூட வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இப்போ வந்து சில கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஆஃபர் ரீஒர்க் பண்ணுவாங்க, இல்லை வந்து சில கம்பெனிஸ் வந்து கூப்பிடவே வந்து மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னா ட்ரை டு மேபி கெட் மோர் தென் ஒன் ஆஃபர் டு பி ஆன் த சேஃப் சைட். ஸோ இந்த சீட் ஷீட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கமெண்ட் மீடியோ. பட் please share it with your friends because everyone needs to know these and this will be very helpful for them. Very interesting video. Welcome and meet you. Bye from me. Bye.